உலகமெங்கும் ஆளும் அனைத்து தமிழ் ஜோதிட சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வெற்றிவேல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்கும். வருஷம் பிறந்து 4 மாதம் ஆச்சு, இப்போ தான் பலனே சொல்கிறீங்களா அப்படின்னா, இப்போ தான் கிரக பயிற்சிகள் ஒன்று ஒன்றா ஆகிட்டுருக்கு. இன்னும் 2 கிரக பயிற்சிகள் இருக்குது. அதனால் மேச ராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலபுருஷனின் முதல் வீடு மேசம். இதில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்களும், பரணி 1, 2, 3, 4 பாதங்களும், கிருத்திகை 1ஆம் பாதமும் உள்ள மேசராசி அன்பர்களே வணக்கம். உங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் மீனராசியில் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். அப்போ விரய சனியாக 7.5 சனியாக 12ஆம் இடத்திற்கு, மேசராசிக்கு 12ஆம் இடத்திற்கு விரய சனியாக 7.5 சனியாக சனி பகவான் தனது பயணத்தை தொடங்கிட்டார். ரைட். அடுத்த பயிற்சி என்னென்னா ராகு கேது பயிற்சி. ராகு உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கும், கேது 5ஆம் இடத்திற்கும் பயிற்சியாக போகிறாங்க. அதாவது 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு 11ஆம் இடத்துக்கு கீழே இறங்கி வர போகிறாங்க. அதே மாதிரி கன்னியில் இருந்த கேது மேலே ஏறி சிம்மத்துக்கு போக போகிறாங்க. சரிங்களா? குரு பயிற்சி எப்படின்னா, ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். சரி, இப்போ மேச ராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நீசமாகிறாரு, சூரியன் உச்சமாகறாங்க, செவ்வாய் பகவான் ஆட்சி வீடு. சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் சனி பகை கிரகம், ராகு கேது பகை கிரகம். பயமுறுத்தாதீங்க அப்படிங்கிறீங்க. உண்டான பலாபலன்களை துல்லியமாக சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து தனது 3ஆம் பார்வையாக ரிஷபத்தையும், 7ஆம் பார்வையாக கன்னியையும், 10ஆம் பார்வையாக குருவின் வீடான தனுசை பார்க்குறாரு சனி பகவான். உண்மை ஒரு ஜோதிட சாஸ்திர நூல்களில் சொன்ன மாதிரி சனி பகவான் பார்க்கும் இடத்தை கெடுப்பாரா அல்லது கொடுப்பாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்குறார். ரிஷபங்கிற சனி பகவான் 3ஆம் பார்வையாக காலபுருஷனின் 2வது வீடான ரிஷபத்தை பார்க்குறார். அதே மாதிரி 7ஆம் பார்வையாக காலபுருஷனின் 6வது வீடான கன்னியை பார்க்குறார். 10ஆம் பார்வையாக காலபுருஷனின் 9ஆம் வீடான தனுசை பார்க்குறாருங்க மேசராசிக்கு. இப்போ 2ஆம் வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனம், குடும்பம், வாக்கு, தைரியம், தனம், குடும்பம், வாக்கு எல்லாமே இருக்குது. அந்த 2ஆம் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு அதாவது வெளியில் நீங்கள் சிரித்து பேசினாலும் வீட்டுக்குள்ளே எரிஞ்சு விழுவீங்க, கோவப்படுவீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களை கோவப்பட வைப்பார். ஏன்னா காசு விரைய சனி, 7.5 சனி அப்படிங்கிறப்ப அந்த காசு விரயமாவதை உங்களால் ஏற்றுக்க முடியாது. அதனால் கோவப்பட வைப்பாங்க. 1. 6ஆம் இடத்துல ருணம், ரோகம், சத்ருஸ்தானத்தில் சனி பார்க்குறாரு. சனி பார்க்குறப்ப அந்த கடன்லாம் அடைக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக அடைக்க முடியும். எப்போ? குரு பயிற்சி ஆனதும். ஏன்னா உங்கள் ஜாதகத்துக்கு முழு நட்பு கிரகம், அதாவது முழுமையான நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மட்டுமே. அந்த குரு இப்போ 2ஆம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த சனி பகவானோட பார்வையை கொஞ்சம் மட்டுப்படுத்துவார். அவர் 3ஆம் இடத்துக்கு மிதுனத்துக்கு போனவொன்னே சனி பகவானோட தீட்சியமான பார்வை 2ஆம் இடத்துக்கு, காலபுருஷன் 2ஆம் இடத்துக்கு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்காதீங்க. 1. 2வது பெரிய லாபம் வேணும், சுயதொழில் செய்கிறவங்க பெரிய லாபம் வேணும் அப்படின்னு தெரியாத நபர்களிடம் போய் சிக்கிக்காதீங்க. 2. சரிங்களா? அடுத்து உடல் நலத்தில் கவனம் கொள்ளுங்க. முக்கியமாக அடிவயிறு, இடுப்பு
இந்த 2 பாகங்களிலும் முக்கியமாக கவனம் கொள்ளுங்க. ஏதாவது ஒரு சிறு வலி, இடுப்பு வலி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் போய் மருத்துவரை பாருங்கள். அடுத்து இப்போ வந்து ராகு பயிற்சியாகிறார். ராகு என்ன பண்ணுவார்? சனி பகவான் மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு ராகு வந்து பயிற்சி ஆகிறார். அப்போ பயிற்சி ஆகிறப்ப ராகு பகவான் என்னென்ன வீட்டை பார்க்குறாங்க? கும்பத்திலேருந்து கும்பம், மகரம், தனுசு முதல் பார்வையாகவும், அடுத்து 7ஆம் பார்வையாக சிம்மத்தையும், 11ஆம் பார்வையாக உங்கள் ராசியை ராகு பார்க்கிறார். அப்படிங்கிறப்ப மனதில் பெரிய எண்ணங்கள், சஞ்சலங்கள் தோணும். நமக்கு இந்த மாதிரி நடக்குதே அப்படின்னு ஒரு கவலைப்படாதீங்க. குரு பயிற்சி ஆனதும் உங்களுக்கு நல்லது செய்வார். குரு வந்து பயிற்சி ஆனதும் மிதுனராசிக்கு பயிற்சியாகி அங்கேருந்து துலாம் வீட்டையும் தனுசையும் கும்பத்தையும் பார்க்குறார். கும்பத்தில் யார் இருக்காங்க? ராகு. அப்போ சிம்மத்தில் கேது, அதாவது காலபுருஷனின் 5ஆம் வீடு கேது, உங்கள் ராசிக்கும் 5ஆம் வீடு கேது. அப்படிங்கிறப்ப கேதுங்கிறது வந்து தாய் வழி பிதிர்கள், அதாவது தாய் வழி முன்னோர்கள். நீங்கள் தாய் வழி முன்னோர்களை நல்லபடியாக சாந்தி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்து குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக காலசக்கரத்தின் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகள், நண்பர்கள், தொழில் வேலை பார்க்குற பணியாட்கள் அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து தனுசு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாங்க. பாக்கியஸ்தானத்தை யார் பார்க்குறாரு? சனியும் பார்க்குறாங்க, குருவும் பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப வந்து தந்தையிடம் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆலோசனை செய்து விட்டு செய்தீர்கள்னா உங்கள் வாழ்க்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். குரு ராகு சேர்க்கை இந்த 2 வருஷத்தை எப்படி சார் ஓட்டுறது? இப்போ ராகு பகவான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பொது பலன். நல்ல திசையும் நல்ல புத்தியும் நடக்கும் அன்பர்களுக்கு நல்லபடியாகவே தெய்வ சக்தி அருளோடு நடைபெறும். சரிங்களா? அடுத்து இப்போ வந்து ராகு பகவான் வந்து 11ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. இந்த 11ஆம் வீட்டில் இருந்த ராகு பகவான் உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை அள்ளி கொடுக்க போயிட்டார். அது எப்போ? நீங்கள் வந்து பணியாட்களை, மனைவியை எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நல்லா இருந்தீங்கன்னா, அது முக்கியமாக உங்கள் தாயார் வழி கர்மாக்கள், அதாவது தாயார் வழி பிதுர்கள், முன்னோர்களை வந்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா கால பைரவரை நல்லபடியாக மறக்காமல் கும்பிடுங்க. உங்களுக்கு ஏன்னா குரு ராகு சம்மந்தப்பட்டிருக்கு. கால பைரவரை நீங்கள் மறக்காமல் கும்பிடுங்க. காவல் தெய்வங்களை வழிபடுங்க. சரிங்களா? நல்லபடியாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.